அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைலில் நம்ம பரோட்டா சால்னாவும் அது கூடவே வந்து சப்பாத்தியும் செய்ய போகிறேன். இன்றைக்கி ஒரு நைட் சிம்பிள் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சால்னா செய்கிறதுக்கு தேங்காய் வந்து ஒரு ஜாரில் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் கூடவே ஒரு 5-6 முந்திரி வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா. ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு பரோட்டாக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ரெசிபிக்கு வந்து குக்கர் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கரில் செய்ய போகிறேன். இந்த பரோட்டா சால்னா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறோம். எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் இந்த சால்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே வந்து பிரியாணி இலை வந்து ஒரு 2 பீஸ் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு காய்கறியும் தேவையில்லை. வீட்டில் வந்து சப்பாத்தி பரோட்டாவோ செஞ்சோன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம். ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே அது கூட 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன சைஸ் தக்காளி. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இந்த சால்னாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க.
சேர்த்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளை சர்க்கரை வந்து சேர்த்துப்பேன். ஸோ அது வந்து சப்பாத்திக்கு சேர்க்கும்போது மாவோட நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம், இல்லை முட்டை வந்து சேர்த்துக்கலாம், பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சப்பாத்தி பிசைகிறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. நான் வந்து சிம்பிளாக தான் செய்வேன். ஸோ எனக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாகவே வரும். பெரிய சப்பாத்தி தான் நான் எப்பயுமே போடுவேன். ஸோ இந்த மாதிரி தட்டில் வந்து வச்சு தேய்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு தான் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டி எடுப்பேன். ஸோ இன்றைக்கி நைட் வந்து சப்பாத்தியும் சால்னாவும் தான் எங்கள் வீட்டில் வந்து நைட் டின்னர். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சால்னா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் இறக்கி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப தண்ணியாலாம் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ சப்பாத்தி வந்து சுட்டு எடுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். மட்டன், சிக்கன், இந்த மாதிரி வந்து குருமா எது வச்சாலுமே நான் வந்து அன்றைக்கி சப்பாத்தி தான் செய்வேன். சண்டே இருந்தாலும் சரி, ஃப்ரைடே இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் என்றைக்கு வந்து நான்வெஜ் எடுத்தாலும் அன்றைக்கி நைட் வந்து சப்பாத்தி தான் செய்வோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து சப்பாத்தி கரெக்டாக மாவு பிசைஞ்சு அதை சுட்டு எடுக்கிறதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அது நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாக் அண்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து சப்பாத்தியும் சால்னாவும் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு தூங்குங்க. தேங்க்யூ.